கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. 3 நாடுகள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு போவதற்கான ப்ரோக்ராமில் இருக்காரு. இதில் அவர் இந்தோனேஷியா போய் அங்கே என்னென்ன ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்து கொண்டார் அப்படிங்கிறத பற்றி விரிவாகவே நம்ம பேசியிருக்கோம். அதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா, அந்த கனெக்ட்னு ஒன்று இருக்குது. தொழில் முறையாக அந்த பக்கம் ஒரு அதிபர், இந்த பக்கம் ஒரு பிரதமர். அந்தந்த நாட்டோடைய தலைமை கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க. இங்கே பிரசிடென்ட் தானாலும் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்து பிரதமர் தான். ஆனால் அந்த கனெக்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்தோனேஷியாவுடைய அதிபர் சொன்ன வார்த்தைகள்லேருந்து வருது. இங்கே ஆஸ்திரேலியாவில் நம்ம கிட்டத்தட்ட அதே பேட்டர்னை பார்க்குறோம். எந்த அளவுக்கு வெளிநாட்டைச் சேர்ந்த அவர்களுடைய தலைமை அதிகாரிகள், அது அதிபராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அவங்க இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க, நரேந்திர மோடி எப்படி பார்க்குறாங்க. சில சமயங்களில் வந்து நரேந்திர மோடியை விட்டுருவோம், அவங்க இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுது, இந்தியாவில் ஒரு பயணம் மேற்கொள்ளணும். நான் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரிப் அங்கே போயிருக்கேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ பேக் பேக்கிங் ட்ரிப். நீங்கள் ஒரு அரசுமுறை பயணமாக வரும்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. அங்கே நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் ஃப்ரெண்டோட, கேர்ள் ஃப்ரெண்டோட, உங்கள் வயது ஒத்த பசங்களோட நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸே வேறு அப்படின்னு சொன்னார். சமீபத்தில் நான் வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தேன் வேறு ஒரு காரியத்துக்காக. அங்கேருந்து கூட நம்ம அந்த கிழக்கு நியூஸ் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தேன். குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட் அசம்பிளி, நம்ம ஊர் ஸ்டேட் அசம்பிளின்னு சொல்கிறது வந்து அங்கே சிட்னி நகரில் நியூ சவுத் வேல்ஸோடைய பார்லிமெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம அசம்பிளிக்கு ஈக்குவலுங்கிறதுனால அதே வார்த்தைகளே வச்சுப்போம். அந்த எம்எல்ஏ ஈக்குவலண்ட், மினிஸ்டர்ஸ் அவர்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க எந்த அளவுக்கு இந்தியாவோட ஒரு தொழில் ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கும், தங்களுடைய நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு வாய்ப்புகளை இங்கே ஏற்படுத்தி தருவதற்கும், இந்தியாவோடு ஒரு க்ளோஸ் உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கும் அவங்க எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே பேசும்போதே தெரிஞ்சுது. அட் அ ஸ்டேட் லெவல்லையே நான் சொல்கிறது. அப்போ இந்த முறை பிரதமர் போகும்பொழுது அங்கே ஆஸ்திரேலிய பிரதமரும் இந்திய பிரதமரும் நிச்சயமாக எண்ணற்ற ஒப்பந்தங்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு முன்னமே தெரியும். ஆனால் அதுலேயும் ஒரு ஹைலைட் இருக்குது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10 அக்ரிமெண்ட் 20 அக்ரிமெண்ட்டாவது சைன் பண்ணுவாங்க. பட் வாட் இஸ் தி அல்டிமேட் ஹை பாயிண்ட் அப்படின்னா, அது தலைப்புச் செய்திகள் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிருது. அல் ஜசீரால ஒரு தலைப்புச் செய்தி, ஆஸ்திரேலியா இந்தியா ஸ்ட்ரைக் டீல் ஆன் யுரேனியம் எக்ஸ்போர்ட்ஸ் டியூரிங் பிஎம் மோடிஸ் விசிட். நான் இதை கொஞ்சம் அதிகமான டைம் இதுக்கு இந்த யுரேனியத்துக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் பற்றி கொஞ்சமாவது சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் வந்து இந்தியாவை வாஜ்பாய் காலத்தில் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், அப்துல் கலாம் தான் அந்த ப்ராஜெக்டுடைய டைரக்டராக இருந்தார். போக்ரானில் நம்ம வந்து அதை செய்தப்ப ஒட்டுமொத்த உலகம், நியூக்ளியர் உலகம்னு நான் சொல்கிறது இந்த பரந்துபட்ட 180 நாடுகள் இருக்கக்கூடிய இந்த உலகம் அல்ல, அமெரிக்காவை தலைமையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கபால், அவங்க வந்து இந்தியாவை ஒதுக்கி வைத்தார்கள். இந்தியாவை ஒதுக்கி வைத்தது மட்டுமல்ல, டியூவல் யூஸ் டெக்னாலஜின்னு அந்த காலகட்டத்தில், நான் சொல்கிறது 1990களோட இறுதி இல்லையா, அப்போ வந்து டியூவல் யூஸ் டெக்னாலஜி, சாதாரண பென்டியம் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கே வந்து தடை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இன்டெல் வந்து ஒருத்தருக்கு ஒரு கம்ப்யூட்டரை கொடுக்கணும்னா, ஆஃப் அ பர்டிகுலர் ஒரு பவர் இருக்கக்கூடியதுக்கு, அதுக்கு 1008 கையெழுத்துக்கள்லாம் போட்டு இதை வந்து நாங்கள் இதுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம், அதுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்லாம் சொல்லணும். இன்றைக்கி வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பவரை விட அதிகமானது உங்களுடைய சாதாரண மொபைல் ஃபோனில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நிலையில் வந்து நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த நியூக்ளியர் உலகம் வந்து இந்தியாவை கழட்டி விட்டுருச்சு. நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு குழு இருக்குது. அதுக்கும் இவங்க எல்லாத்துக்கும் வந்து தலைமை அமெரிக்கா தான். நீ உனக்கு ஒன்றும் கொடுக்காத அப்படின்னா, சரிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாடுகள்லாம் யுரேனியம் அதிகமாக கிடைக்கிறதோ அந்த நாடுகள் நியூக்ளியர் எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியர் எரிபொருள் கிடைக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கியது தான் இந்த நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப். அதில் எரிபொருள் கொடுக்கக்கூடியவர்கள், டெக்னாலஜி கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்லாம் இருக்காங்க. சிலி அப்படிங்கிற நாடு இருக்குது, ஆஸ்திரேலியா அது ரொம்ப முதன்மையான ஒரு நாடு. இவங்க எல்லாம் அப்போவே வந்து அமெரிக்கா சொல்லிருச்சு, அதனால இந்தியாவுக்கு நாங்கள்
நியூக்ளியர் எரிபொருளை கொடுக்க மாட்டோம். கனடா இங்கே எல்லாரும் வந்து அப்படியே இந்தியாவை ஒதுக்கி வச்சாங்க. இந்தியாவிலையும் கொஞ்சம் யுரேனியம் கிடைக்குது. ஆனால் யுரேனியத்தை வெட்டி எடுத்து அந்த தாதுவை எடுத்து அதை சுத்திகரித்து அது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஸோ இந்தியாவில் கிடைக்கிறது நமக்கு நம்முடைய தேவைகளுக்கு போதவே போதாது. அதனால தான் நம்ம வந்து வேற ஒரு ப்ராசஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த 3 ஸ்டேஜ் ப்ராசஸ்னு போய் அங்கிருந்து நம்ம தோரியம் வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் ஏற்கனவே நம்ம வெற்றி அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கல்பாக்கத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை பற்றி நான் ஒரு விரிவாக ஒரு காணொலி ஒன்று பண்ணியிருக்கேன். நான் அதையும் வந்து இதோட இணைப்போம் அதில். ஆனாலும் நமக்கு யுரேனியம் தேவை. ஏன்னா யுரேனியத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய அணு உலைகளிலே ரொம்ப கஷ்டமே படாமல் உடனடியாக நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும், அணு மின்சாரத்தை. அப்போ அதுக்கு நமக்கான ஒரு சோர்ஸ்னு ஒன்று வேணும் இல்லையா? நமக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பாக கட்டாயமாக நமக்கு யுரேனியத்தை தருவதற்கென்று ஒருவர் வேண்டும் அல்லவா? அதில் ஆஸ்திரேலியா எப்பொழுதுமே அந்த இடத்துல இருந்தது. ஆனால் அவர்கள் வந்து ஒரு அந்த இன்ஹிபிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு, அமெரிக்கா கிடக்கிறான், ரஷ்யா கிடக்கிறான், நீயும் நானும் ஃப்ரெண்டு, நான் உனக்கு யுரேனியம் தரேன், நீ யுரேனியத்தை பயன்படுத்து, நீ அதை வைத்துக்கொண்டு உங்கள் நாட்டில் பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு பயன்படுத்து, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்ற யுரேனியத்தை வச்சு தான் நம்ம பாம்பு பண்ணணுங்கிறது இல்லை. இந்தியாவிலேருந்து வர யுரேனியத்தை வச்சு பாம்பு பண்ணிப்போம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வரக்கூடிய யுரேனியத்தை வச்சு ஒரு மின்சாரத்தை மட்டும் பண்ணிப்போம் அப்படின்னு போயிட முடியும். அதற்கு இவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிறது. இந்த இன்ஹிபிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியா ஒரு ட்ரஸ்டட் நாடு, இந்தியாவை நம்பலாம். உலகத்தில் எவ்வளவோ ரோக் நாடுகள் இருக்குது. அந்த ரோக் நாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து நார்த் கொரியா இஸ் அ ரோக் கண்ட்ரி, பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு ரோக் நாடு, ஈரான் இன்க்ரீசிங்லி அது ஒரு ரோக். இந்த நாடுகளோடலாம் நம்ம வந்து ஒரு நியாயமான முறையில் பேசி எந்த செயல்பாட்டையும் செய்ய முடியாது. அவன் தன் இஷ்டத்துக்கு நடந்துப்பான், தன்னுடைய நாடு நாசமாக போகிறத பற்றி கூட கவலைப்பட மாட்டான். பொறுப்போட ஒரு சில டேஞ்சரஸ் டெக்னாலஜியை பொத்தி பாதுகாத்து வைப்பான் என்று சொல்ல முடியாது. வேற எவனுக்காவது கொடுத்தாலும் கொடுத்துடலாம், தீவிரவாதிகள் கையில் அது மாட்டிடலாம், அதற்கான பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் இருக்காது. அப்படிங்கிற மாதிரியான இடத்துல தான் இந்த நாடுகள்லாம் வருது. ஆனால் இந்தியா அப்படிப்பட்ட நாடு அல்ல. ஆனாலும் ஒரு உறுத்தல் உலக நாடுகள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா தான். ஆனால் அதுவே பின்னாடி மன்மோகன் சிங் காலகட்டத்தில் மன்மோகன் சிங் வந்து இந்தியாவுக்கு செய்த மிகப்பெரிய நன்மை அதுதான். அவர் அமெரிக்காவோடு தொடர்ச்சியாக ஒரு டிப்ளமேட்டிக் உறவில் ஈடுபட்டு 123 ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஒன்றை அவர் செய்தார். இந்த ஒப்பந்தம் மூலமாகத்தான் இந்தியா மீண்டும் வாஜ்பாய் காலத்தில் இன்டர்நேஷ்னல் அளவில் வெளியேற்றப்பட்ட நாடு. நீ எங்களோட கூட்டத்துக்குள்ளே இல்லை, நாங்கள்லாம் வந்து ரொம்ப க்ளீனான நாடுகள், நீ எல்லாம் கொஞ்சம் டர்ட்டி நாடு, அழுக்கு என்று வெளியேற்றப்பட்ட நம்மை அமெரிக்காவே மீண்டும், ஜார்ஜ் புஷ் அப்பொழுது பிரசிடெண்ட்டாக இருக்கிறார், மன்மோகன் சிங் இங்கே பிரதமராக இருக்கிறார், நம்ம வந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டு நியூக்ளியர் டெக்னாலஜி, நியூக்ளியர் ஃபியூவல்ஸ் எல்லாமே தருவதற்கான அடிப்படையான ஒரு ஒப்பந்தமாக அது அமைந்தது. ஆனால் அதை வந்து அந்த சமயத்தில் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இடதுசாரிகள் முனைந்தார்கள். இடதுசாரிகளுக்கு வந்து அமெரிக்கா அப்படின்னா டேஞ்சர். ஆனால் அதே சமயம் ரஷ்யா வந்து கூடங்குளம் ஆலையை இந்தியாவில் அமைத்து கொண்டிருந்தது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அமெரிக்கா கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இடதுசாரிகளோட ஆதரவோடு தான் மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட் இருந்தது. மன்மோகன் சிங் செய்த நல்ல காரியம்னு ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஆட்சியை கவிழ்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவேன்னு அவர் கையெழுத்து போட்டார். அப்போ முலாயம் சிங் யாதவ் போன்ற சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட உடனடியாக மன்மோகன் சிங் அரசுக்கு ஆதரவு அளித்து அதை ஆட்சி கவிழாமல் பார்த்து கொண்டார்கள். ஸோ இது பின்னணி எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளவு முக்கியம் இப்பொழுது ஆஸ்திரேலியா. அப்புறம் 2014 ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன, செயல்பாட்டுக்கு வரலை. அதுக்கு ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 12 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது ஆஸ்திரேலியா தருகிறேன், உங்களுக்கு எவ்வளவு யுரேனியம் வேணுமோ தருகிறேன் அப்படிங்கிறத அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிப்பாகவே பார்க்குறேன்னா, இந்த ட்ரிப்போடைய ஹைலைட்டில் இது ஒன்று. இன்னொன்று நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன்னா, ரொம்ப நாளாக இந்தியா இயங்கி கொண்டிருந்தது ஆஸ்திரேலியாவுடைய சுரங்கங்களில் அபரிமிதமான அளவில் இருக்கக்கூடிய யுரேனியம், அதில் ஒரு சிறு பங்கு இந்தியாவுக்கு வந்தால் போதும், நீங்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து எக்கச்சக்கமான அளவில் நீங்கள் அங்கிருந்து எரிவாயுவையும் எண்ணெய், பெட்ரோல் இல்லை, கச்சா எண்ணெயும் இங்கே கொண்டு வரணும். இந்தோனேஷியாவிலேருந்து கறி அங்கே எக்கச்சக்கமாக இருக்கிறது, நம்ம ஊர்லேயுமே இருக்குது, கொண்டு வரணும். ஆனால்
ஒரு கப்பல் வேண்டாம், ஒரு சின்ன போட் லோட் ஆஃப் யுரேனியம் நமக்கு கிடைச்சாலே போதும். ஒரு முறை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமாக பல ஆண்டுகளுக்கு நம்ம அதுலேருந்து கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஸ்கேல் பாருங்கள், இங்கே தினம் கப்பல் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அங்கே வந்து ஒரு டன்னை விட குறைவான அளவுக்கு நமக்கு யுரேனியம் கிடைச்சாலே ஆண்டாண்டு காலத்துக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். ஒரு 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 சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபைனலி அதுக்கான அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணிட்டோம். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து நேற்றைக்கு அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். We have signed an important agreement today on nuclear energy அப்படின்ட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அதை சைன் பண்ணிவிட்டு, இதன் மூலமாக யுரேனியம் சப்ளை தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கும். அதை வந்து அவங்க ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிட்டாங்க. வெறுமை இந்திய பிரதமர் சொல்கிறாருப்பா நாங்கள்லாம் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு இல்லை. ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து அது கொடுத்துருக்காங்க. ஏன் ஆஸ்திரேலியா முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உலகின் யுரேனியத்தில் 28% உலகுக்கு மொத்தமாக சப்ளை பண்ணக்கூடிய யுரேனியத்தில் 28% ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறது. அவ்வளோ முக்கியம். கிட்டத்தட்ட 1/3. அதனால தான் ஆஸ்திரேலியா முக்கியமாகிறது மற்ற இடங்கள் எல்லாவற்றையும் விட. இது நாள் வரைக்கும் அவங்க வந்து சைனாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற பொருட்களை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் சில பொருட்களை நீங்கள் அள்ளி வாரி வெட்டி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ வெறும் சைனா மட்டுமே டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு அந்த தடைகளெல்லாம் நீங்கிய காரணத்தினால இந்தியாவுக்கும் கொடுக்கும் பொழுது ஒரு பேலன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. நாளடைவில் சைனா உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவின் நண்பனா அப்படிங்கிற வேற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. அதை பிறகு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்தியாவுடைய கோல் என்னென்னா, கிட்டத்தட்ட 100 கிகாவாட் நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி. 100 கிகாவாட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை. ஸோ இப்போ நம்முடைய இன்ஸ்டால்டு நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுமார் 8000 மெகாவாட் தான். அதுலேயும் கூடங்குளத்துலேருந்து ஒரு 2000 மெகாவாட் வந்துடுது. மீதி எல்லாம் வந்து சின்னதாக கூடங்குளத்தில் இருக்கிறது 2 × 1000 மெகாவாட். ஆனால் அங்கவே வந்து 16 ரியாக்டர்கள் போடலாம். அப்போ வந்து இன்னைக்கு வெறும் 2000 கொடுக்குற இடத்துல நாளைக்கு வந்து 4000, 8000, அதுக்கு மேலே 16000 மெகாவாட் வரைக்கும் அங்கே வந்து இன்ஸ்டாலபிள் ஸ்பேஸ் இருக்குது. பட் டெக்னாலஜி, ஃபியூவல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவ்வளவு எளிது கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்குறோம். இதை 100 கிகாவாட்ஸ் அப்படிங்கிறது வந்து மிக குறைவான இடத்துலையே நியூக்ளியர் பவர் நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர வந்து மேலும் பல அக்ரிமெண்ட்ஸ் நம்ம சைன் பண்ணுறோம். அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம அரசு கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள்லேருந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் விரிவாக படிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமானது வந்து ட்ரேடு. எங்கே போனாலும் நம்முடைய அரசு 2 விஷயத்தை பார்க்குது. நான் உனக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்கு என்ன ஏற்றுமதி பண்ணுறேன், நீ எனக்கு என்ன பதிலாக எங்கள் நாட்டுக்கு என்ன இறக்குமதி ஆகிறது அப்படிங்கிறது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய 2 பக்கம் ஏற்றுமதி இறக்குமதி 2த்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா $37.7 பில்லியன். இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து 2 மடங்காக்கலாம், அதுக்கும் மேலே ஆக்கலாம். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதை தவிர நம்ம வந்து டிஃபென்ஸ், இப்போ இந்தியா வந்து இந்தோனேஷியா போனப்போ பிரம்மோஸ் ஏவுகணைகள் தரேன், அஸ்த்ரா ஏர்பியர் ஏவுகணைகள் தரேன் அப்படிங்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் முழுக்க வெஸ்டர்னைஸ்டு மாடலில் அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ், ஐரோப்பாவுடைய வெப்பன்ஸ் தான் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இன்றைய தேதியில் நம்மக்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் கிடையாது. ஆனால் வேறு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது, எஜுகேஷன். நீங்கள் பார்த்தீங்க, நாம் இந்தோனேஷியா போகும்பொழுது அங்கே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரோடைய ஒரு கிளையை அங்கே அமைக்கிறதுக்கு இங்கே ரிவர்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் படிக்கிறேன் நான் அதில். பட் இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஆஸ்திரேலியன் ப்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய பிரதமர்கள் அங்கே பலர் போயிருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. லோக்கல் கிரிக்கெட் மேட்சை விட இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இதை கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இந்த முறை பயங்கரமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் கண்ணாபின்னான்னு பாராட்டியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக நரேந்திர மோடியை பாராட்டி தொலைக்காட்சிகள்லேயும் சரி, நியூஸ் பேப்பர்லேயும் சரி, பக்கத்துக்கு பக்கம் அவர் தான் லேண்ட்மார்க் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன்டு வித் இந்தியா,
லேண்ட்மார்க் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சைன்டு வித் இந்தியா. அப்புறம் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து நரேந்திர மோடி மிஸ்டர் இந்தியா அப்படின்லாம் போட்டு ஒரே பாராட்டு. இந்த பாராட்டுகள்லாம் வந்து என்ன கல்மினேஷன் அப்படின்னா மொத்தம் 18 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 18 அக்ரிமெண்ட் வந்து என்னென்ன அப்படிங்கிறத அரசே ஒரு அழகாக கிராஃபிக் கார்டு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து இந்தோனேஷியா ட்ரிப்புக்கும் ஒரு 20 கார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த 18ம் எண்ணிக்கைக்காக ஒரு சில இதெல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் சிலதெல்லாம் நான் பஞ்ச் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன். இந்த டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்னு போட்டாலும் ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லை. நம்ம ஏற்கனவே இந்த குவாடுங்கிற அமைப்பில் இருக்கோம். அதில் வந்து அமெரிக்கா இருக்குது, நாம் இருக்கோம், ஆஸ்திரேலியா இருக்குது, ஜப்பான். ஆனால் அது அவ்வப்போது செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்த குவாடுங்கிற டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுக்கான இந்த 4 நாடுகள் அடங்கியது சைனாவை கண்டெயின் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்தீங்கன்னா 3 நாடுகளை இருந்தால் சைனாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடு. இந்த 3ல் 2 பேருக்கு சைனாவோட பெரிய ப்ராப்ளம். ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ப்ராப்ளம், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ப்ராப்ளம், எல்லை தகராறு. இது என்னோட இடங்கிறான், இல்லை அது என்னோட இடம் அப்படின்னு இந்தியாவும் சைனாவுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கி ஆஸ்திரேலியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் சைனா தான். சைனா தான் அவங்களுடைய சிங்கிள் பிக்கஸ்ட் கன்சியூமர். ஆஸ்திரேலியா ஒரு பெரிய மைனிங் நாடு. அப்போ அந்த மைன் பண்ணி எடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன எடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு சைனா தயாராக இருக்கான். ஃபுல்லாக பர்ஸை விரிச்சிட்டான். எவ்வளோ என்ன வச்சுருக்கா, கூடி இங்கே காசு தான் வச்சுக்கோன்ட்டு. அப்போ உலக நாடுகள், உலக பொருளாதாரம் கொஞ்சம் கீழே நோக்கி போன காலகட்டத்திலையும் ஆஸ்திரேலிய பொருளாதாரம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு, சைனாவுக்கு தீனி போட்டு மட்டுமே. ஆனால் சைனா வந்து ஒரு அன்டிபெண்டபிள் நாடு, அவனை நம்ப முடியாது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாவே ஆஸ்திரேலியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு அவன் நண்பனா பகைவனா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்குது. அதனால தான் வந்து அமெரிக்காவுடைய முன் முயற்சியில் ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா அந்த 4 நாடுகளும் இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல் அந்த பகுதி முழுக்கவுமே வந்து நம்ம ஒரு மாதிரி இந்த சைனா டாமினேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை தாண்டி இப்பொழுது இந்தியா ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் அண்ட் ஜாயிண்ட் இன்னோவேஷன் ஈகோசிஸ்டம். ஸோ நாமளே டிஃபென்ஸ் உற்பத்தி, அதுக்கான ஆராய்ச்சி, அதுலேருந்து ஆயுதங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம உள்ளே வந்துடுவோம். ப்ளஸ் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ். இந்த பகுதியில் ஏதேனும் கப்பல்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாம் வந்து அதை காப்பாற்றுறது, கடற்கொள்ளையர்கள்லாம் ஒருவேளை இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி தடுத்து நிறுத்துறது, அழிக்கிறது போன்ற பல்வேறு அக்ரிமெண்ட். அதில் தான் இந்த மேரிடைம் செக்யூரிட்டி கொலாபரேஷன் அதில் தான் வருது. எகைன் இந்த மேரிடைம் செக்யூரிட்டி கொலாபரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த அளவுக்கு பேசாது. இந்தோனேஷியாவுக்கு போனால் மேரிடைம் செக்யூரிட்டி பற்றி பேசுகிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு போனால் மேரிடைம் செக்யூரிட்டி பற்றி பேசுகிறோம். ஏன்னா நம்ம வந்து வளைகுடா பகுதிகளில் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுது. ஸோ அது ஒரு அக்ரிமெண்ட். இது வந்து சாதாரண அக்ரிமெண்ட். பட் மிகப்பெரியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி செக்யூரிட்டி. அந்த எனர்ஜி செக்யூரிட்டிக்காக பல அக்ரிமெண்ட்டில் ஒன்று தான் சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட். ஸோ சாலிடாக உங்களுக்கு கண்டினியூவஸாக யுரேனியத்தை ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவது, அதுதான் உள்ளதுலேயே மிகப்பெரிய அக்ரிமெண்ட். அதை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து சைபர் செக்யூரிட்டி, கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அண்ட் சப்ளை செயின் அப்படிங்கிறது, இதெல்லாம் நான் பெரிய அளவுக்கு நான் விட்டுறேன். அதே மாதிரி கோஸ்ட் கார்டு அதையும் விட்டுறேன்னா இது எல்லாமே முக்கியம்தான். இருந்தாலும் சிலது வந்து கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியதாக இருக்குது. 2 நாடுகளும் க்ளோஸ் லெவல் மிலிட்ரி அக்ரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் மிலிட்ரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் காலேஜ்க்கு அனுப்புறது. அப்போ என்னென்னா ஸ்ட்ராட்டஜி ஷேரிங், வார் கேம்ஸ். ஸோ உங்கள் பயிற்றுவித்தல் லெவல்லையே வந்து 2 நாடுகளும் ஒருவர் இணைந்து பணியாற்றுவது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஆஸ்திரேலியா நான் உங்களுக்கு சொன்னேன், அது மைனிங் அப்படிங்கிறதுல வந்து தலை சிறந்த நாடு. அவங்களுக்கு அவ்வளவு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது, மக்கள் குறைவாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மைனிங் எக்யூப்மெண்ட்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இடத்த அடைஞ்சவங்க. இப்போ அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்னத்துக்குன்னா, அந்த டெக்னாலஜியை இந்திய மாணவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு NSTI புவனேஸ்வரில் ஒரு
கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் மைனிங் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் அதை ஏற்படுத்தி அதன் மூலமாக மைனிங் டெக்னாலஜியை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் சொல்லித் தருவதற்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிஸ், இந்தியாவில் படிச்சுட்டு அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் போய் இன்டர்னாக இருக்கலாம். ஆஸ்திரேலிய மாணவர்கள் இங்கே வந்து அந்த புவனேஸ்வர் இன்ஸ்டிடியூட்டில் அவங்க தங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம். அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் நான் உங்களுக்கு முன்னமே சொல்லணும்னு சொன்னது, கல்வி. ஆஸ்திரேலிய கல்வி நிறுவனங்களுக்கு ரொம்ப நாளாகவே மிகப்பெரிய அளவில் போய் படித்து அவர்களுக்கு பணத்தை தருவது இந்தியர்கள் தான். ஆனால் இன்க்ரீசிங்லி ஆஸ்திரேலியாவில் ஒரு சின்ன சிக்கல், அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா மாதிரியே அவங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் பிடிக்கல. இமிக்ரேஷன்னா என்னென்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து எங்கிட்ட பணம் கூட வந்து படித்து முடிச்சுட்டு நீ உன் ஊருக்கு திரும்பி போயிடு அப்படிங்கிறான். நம்மளால ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க போகிறது, படித்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேவே செட்டில் ஆகி அங்கேவே ஒரு வேலையை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு அங்கே திருப்பி போயிடலாம், அங்கே வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு இன்டர்மீடியட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்தியர்களுக்கு ஆஸ்திரேலியா கல்வி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. இந்தியாவுடைய உயர்கல்வி நிறுவனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியாலாம் எவ்வளவோ உயரத்துக்கு போயிடுச்சு. நமக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை தவிர மீதி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் இந்தியாவில் குப்பை. சொன்னால் பல பேருக்கு கோபம் வரும், பட் அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு ஐஐடிஸ் எடுங்க, ஐஐஎம்ஸ் எடுத்துருங்க, ஐஐஎஸ்சிஆர்ஸ்னு சில கல்வி அமைப்புகள் இருக்குது, அதை எடுத்துருங்க, ஐஏஎஸ்சி பெங்களூர் எடுத்துருங்க, கொஞ்சம் என்ஐடிஸ் எடுத்துருங்க, கொஞ்சம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துருங்க. எல்லாமே அரசு, மத்திய அரசு நிறுவனங்கள், மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள். எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கல்லூரி எடுத்துருங்க. மீதி எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் வித் அண்ணா யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலேருந்து ஆரம்பித்து ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ் யூனிவர்சிட்டி, ஒய் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, தட் யூனிவர்சிட்டி, எல்லாத்தையும் பேர் சொல்லலை, அப்புறம் எல்லாருக்கும் கோபம் வந்துடும். அரசு மட்டும் பேர் சொல்லி திட்டலாம், மற்றவங்களுக்கெல்லாம் பேர் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் வெறும் டீச்சிங் ஷாப். ஃபேக்கல்ட்டியோடைய குவாலிட்டி அபிசிமல். ரிசர்ச்சு அவங்க சும்மா சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ பேப்பர் போட்டுட்டோம், நாங்கள் வந்து இவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகள், இவ்வளவு பேட்டன்ட் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் வந்து ஒன்றுமே லாயக்கில்லாத, ரொம்ப வருத்தம் தரக்கூடிய அளவுக்கு தரத்தில் குறைவாக இருப்பவை. அப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து ஐஐடிக்கு உங்களால் போக முடியல, இந்த இன்ஸ்டியூஷனுக்கு போக முடியல. இப்போ சில சூப்பர் இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது. இப்போ ஒரு பிட்ஸ் பிலானி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், அது ஒரு தனியார் கல்வி அமைப்பு. இந்த மாதிரி ஒரு வேறு சிலவும் இருக்குது. பட் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கிடைக்கலன்னா ஏதோ ஒரு காலேஜில் போய் சேருவோம் அப்படிங்கிறத விட்டுட்டு, உங்கள்கிட்ட நிஜமாகவே கையில் காசு இருந்ததுன்னா நீங்கள் அமெரிக்கா போய் படிங்க, பிரிட்டன் போய் படிங்க, ஆஸ்திரேலியா போய் படிங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு நாடான இந்தியாவில் தரமான உயர்கல்வி நிறுவனங்கள் கிடையாது. இதை உணர்ந்து தான் பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு வந்து பல ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்டேருந்தும் மற்ற இடதுசாரிகள் போன்றவர்கள்டேருந்தெல்லாம். கடைசியாக வந்து நம்ம தேசிய கல்விக் கொள்கையில் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கேம்பஸஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுத்து, ஆனால் அப்படி திறந்து விடலை. யார் வேணுமோ எல்லாரும் வாங்கன்னு சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அதை பெரிய அளவுக்கு கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆஸ்திரேலியா தான். இன்னி தேதி வரைக்கும் ஏகப்பட்ட, அதாவது 6 ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் 7 லொக்கேஷனுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வந்து 2 இடத்துல கேம்பஸ் கொண்டு வரப்போகுது. இதில் 2 யூனிவர்சிட்டி ஏற்கனவே கேம்பஸை ஆரம்பித்து ஆட்களை ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டீக்கன் யூனிவர்சிட்டி, ஒல்லுங்காங் யூனிவர்சிட்டி, இந்த 2ம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். இந்தியாவில் கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று இருக்குது, குஜராத்தில் அகமதாபாத்துக்கு பக்கத்தில் ஒரு நகரமே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நரேந்திர மோடியோடைய விஷன் ரொம்ப முன்னாடியே. அது எப்படின்னா, லிட்ரலி அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியோடைய ஒரு பார்ட் மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே போய் அங்கே நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அங்கே ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஆனால் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து எல்லாமே ஒரு வெளிநாட்டின் நிறுவனங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கு.
நீங்கள் அங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, அங்கே ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பற்றி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அது ஸ்பெஷல் எக்கனாமிக் சிட்டி, அது கிஃப்ட் சிட்டி அப்படின்னு. அதில் நிறையா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அங்கே ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாம். அங்கே மட்டும்தான் இல்லை, அங்கே ஓப்பன் பண்ணலாம். அவங்க ஓப்பன் பண்ணி அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரியாக அந்த கல்வி கொள்கையை உருவாக்கி கொண்டு மாணவர்களுக்கு அவங்க பாடம் நடத்தலாம். மாணவர்கள் இந்தியா முழுக்க இருந்து போய் அங்கே போய் சேர்ந்து பண்ணலாம். அப்படி அவங்க உருவாக்கக்கூடிய பணம் வந்ததுன்னா அதை வந்து அவங்க ரீபேட்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் விட்டுருவோம் நம்ம. இன்னைக்கு 2 ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியோடைய கேம்பஸ் கிஃப்ட் சிட்டியில் இருக்குது. அதற்கு பிறகு இன்னும் பல பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே வாங்கிட்டாங்க பர்மிஷன். போன ஆண்டு, அதாவது இந்த ஆண்டே அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. போன ஆண்டு இந்த ஆண்டில் இனிமே தான் அவங்க கேம்பஸை உருவாக்கணும். அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. இவங்க வந்து சென்னையில் ஒரு கேம்பஸும் மும்பையில் ஒரு கேம்பஸும் உருவாக்க போகிறாங்க. இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ இவங்க தான் 2 இடத்துல இவங்க கேம்பஸ் பண்ண போகிறாங்க. விக்டோரியா யூனிவர்சிட்டி, இவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் விக்டோரியா, இன்ஃபேக்ட் இந்த ட்ரிப்பு போன சமயத்தில் அந்த லெட்டர் ஆஃப் அப்ரூவலை வந்து விக்டோரியா யூனிவர்சிட்டிக்கு நரேந்திர மோடி வழங்கியிருக்காரு. அது பின்னாடி வருது. அது அவங்க வந்து குர்காம், ஹரியானாவில் அவங்க கேம்பஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டி, இவங்க வந்து இன்னும் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. எங்கே அவங்க கேம்பஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்கிறது அவங்க ஒன்றும் முடிவு பண்ணல. யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ், இவங்க பெங்களூரில் ஒரு கேம்பஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நவ் ஒன் மோர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஃப்ளிண்டர்ஸ் யூனிவர்சிட்டின்னு, அவங்களும் பெங்களூரில் ஒரு கேம்பஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 3-4 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 8, ப்ராபப்ளி இன்னொரு 4-5. ஸோ எல்லா முக்கியமான ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களுடைய கேம்பஸ் இந்தியாவில் இருக்கும். நீங்கள் இங்கிருந்து ஆஸ்திரேலியா போய் விசா வாங்கி டாலரில் பணம் கொடுத்து எக்ஸ்பென்சிவ் இடத்துல தங்கி படிக்கிறதுக்கு இங்கேயும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்க போகுது. டியூஷன் ஃபீ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மற்ற செலவுகள் எல்லாம் இந்தியாவிலேயே இருக்கிற மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சா உங்கள் ஊர், இப்போ சென்னை கேம்பஸ்னே வச்சுங்களேன், நீங்கள் டெய்லி காலையில் போய் படிச்சுட்டு வரலாம், இல்லை அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம். வீக்கெண்ட் ஆனால் வீட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் சென்னையை சேர்ந்தவராக இருந்தால். நிச்சயமாக உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கல்லூரியை விடவும், வித் எக்ஸப்ஷன் ஆஃப் ஐஐடி, டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஐஐடி, IIIT டிஎம்னு ஒன்று இருக்குது. இந்த 2 தாண்டி மற்ற கல்லூரிகளோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள் கண்ணை மூடிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா சென்னை கேம்பஸில் போய் படிக்கலாம். அதற்குரிய காஸ்ட் ஒன்று இருக்கும், பட் இட் இஸ் ஒர்த் இட். ஸோ இது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டேலண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் ஹையர் எஜுகேஷனில் இன்றைக்கு உருவாக்கக்கூடிய டேலண்ட் ரொம்ப குறைவு. அதை இந்த மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அதை வந்து அட்ரஸ் பண்ணும். ப்ளஸ் அங்கே படித்தவன் இந்தியாவுக்குள்ளேயே இருப்பான், இந்தியாவில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி கல்வியில் நிறையா சைன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்ல விஷயங்கள். வெக்கேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கில் அமைப்போட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ரூஃப்டாப் சோலார் ட்ரைனிங் அகாடமி இன்னொரு கல்வி சார்ந்த ஒரு விஷயம். ஜியோ சயின்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கும் ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்டோரியா யூனிவர்சிட்டிக்கு கடிதம் கொடுத்தது, அப்ரூவல் கடிதம் கொடுத்தது. ஃபில்ம் எஜுகேஷனுக்கு சத்யஜித் ரே ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் கொல்கத்தாவுக்கும், கிரிஃபித் ஃபில்ம் ஸ்கூல் சவுத் பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒன்று. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னுக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட். அப்புறம் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி ஆக்சஸ் அக்ரிமெண்ட் வித் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் ஐபி ஆஸ்திரேலியா. அதை எல்லாத்தையும் விட்டுறேன். தென் லாஸ்ட் பாயிண்ட் இதோட முடிச்சுப்போம். ரீபேட்ரியேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்டிஃபேக்ட்ஸ். இப்போ நாம் இந்தோனேஷியா போனப்போ பிரதமர் என்ன பண்ணார், அங்கே யோக்கியகர்த்தாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரம்பனன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், கோவில் காம்ப்ளெக்ஸ், அதில் ரொம்ப அற்புதமான வடிவமைப்பில் மேருமலை போல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில், ஒரு பல கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்த கன்சர்வேஷன் ஆஃப் தட், 1200 வருடத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த கோவில் காம்ப்ளெக்ஸை அதோடைய பழமை மாறாமல் சிதையாமல் அதை கன்சர்வ் பண்ணுறது, அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். இங்கே வேறு மாதிரி. இந்த பெரும்பாலான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதில் ஆஸ்திரேலியாவை நான் சேர்த்துக்கிறேன், அது நம்முடைய ஈஸ்டில் இருந்தாலும், இவங்கெல்லாம் வந்து ஒண்டர்ஃபுல் மியூசியம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மியூசியத்துக்கு கலைப்பொருட்கள் வேணும்ன்ட்டு
இந்தியாவிலேருந்து திருடி கொண்டு போகிறவங்கள்ட்டேருந்து அவங்க வாங்கிடுறாங்க. இப்போ திருட்டு பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு உலகெங்கிலும் ஒரு சட்டம் இருக்கிறது. அதை மீறி அதோடைய ப்ராவனன்ஸ், அது திருடப்பட்டதா இல்லையா எல்லாம் தெரியாமல் அந்த பொருட்களை வாங்கி அதை அவங்க மியூசியத்தில் வச்சிடுறாங்க. அதுக்கு நிறைய பணம் செலவழிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் திருட்டு பொருளை வாங்கக்கூடாது. கடவுள் சிலைகள் முதல்ல இந்தியா விட்டு வெளியில் போகவே கூடாது. நீங்கள் அதுக்கு வேணும்னா கோவிலேருந்து எடுக்காதீங்க. சுவாமிமலையில் போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு சிலை ஒன்று பண்ணி கொடு, ரெப்ளிகானா அவன் அழகாக பண்ணி கொடுத்துட்டு போகிறான். ஃப்ரெஷ்ஷாக அது காசு கொடுத்து வாங்கி உன் மியூசியத்தில் போய் வச்சுக்கோ. ஆனால் இல்லை எனக்கு வந்து சோழர் காலத்தில் செய்ததுன்னு ஒரு சோழர் கோவிலிருந்து அதை எடுத்துகிட்டு போகிறது என்ன விதத்தில் நியாயம்? அந்த விதத்தில் வந்து 3 சிற்பங்கள் உலோகத்தால் ஆனது, கல்லால் ஆனது. 1 உலோகத்தால் ஆனது, 2 கல்லால் ஆனது. அது திருடப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவில் உட்கார்ந்திருந்தது. அந்த 3ஐ இந்த முறை மோடி அங்கே போகும்பொழுது இதை நாங்கள் திரும்ப இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. 3மே தமிழ்நாட்டை சேர்ந்தது. அதனால் இது நமக்கு மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று வந்து சிவனுடைய ஆயுதமான திரிசூலம். அந்த திரிசூலம்ங்கிறத வந்து ஆயுதமாக துர்கா தேவி அல்லது காளியம்மன் அவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக நம்ம அதை பார்க்குறோம். இந்த ஆயுதங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆயுத புருஷன் அப்படிங்கிறது, ஆயுதத்தை ஒரு பர்சானிஃபிகேஷனாக, அஸ்திரம் அஸ்திரம் அப்படிங்கிறது அதுலேருந்து தான் அந்த அஸ்திரா மிசைல் அப்படிங்கிறது வருது. அஸ்திரம் அப்படிங்கிறது வெப்பன், ஆயுதம். அந்த அஸ்திரத்தையே வந்து வணங்குதல் அப்படிங்கிறது இந்திய மரபில் இது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து விஷ்ணுவுடைய ஆயுதமான சக்கரம், அதை வந்து சக்கரத்து ஆழ்வார் அப்படின்னு அதை வணங்குறது உண்டு. அதே மாதிரி திரிசூலம் அப்படிங்கிறதோ அல்லது மழு, இது எல்லாத்தையும் வந்து வணங்குவது உண்டு. இப்போ அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து கோவிலில் கவனமாக அடுத்த முறை ஒரு சிவன் கோவிலுக்குள்ளே போகும்பொழுது அந்த பிரான்சஸ், கொஞ்சம் பெரிய கோவில், இப்போ நீங்கள் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போங்க அல்லது தஞ்சை பெரிய கோவிலுக்கு போங்க, அது மாதிரி ஒரு பெரிய கோவிலுக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு தனி அறையில் அந்த பிரான்சஸ் செப்பு திருமேனிகள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அந்த கடவுளர் திருமேனிகளை தாண்டி நீங்கள் ஒரு சிவன் கோவிலில் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரிசூலத்துடைய மேல் பக்கம், கீழே ஒரு நீட்ட கம்பி வருது, மேலே வந்து அது மும்முனைகள் இருக்கும் இல்லையா, அதை பார்க்கலாம். அதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விதவிதமான சிவனுடைய வடிவங்களையே அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதில் சிவன் நிற்கும் மாதிரியாக இருக்கும். அதில் வந்து ஒரு அர்த்தநாரி சிற்பம் இருக்கும் சில இடங்களில். ரிஷபாந்திக்கு அர்த்தநாரின்னு ஒரு காளை மீது சாய்ந்திருக்கக்கூடிய சிவன் ஒரு பாகம் உமையாகவும் ஒரு பாகம் சிவனாகவும் இருக்கக்கூடியவர், மாதொரு பாகன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஒரு தேவியுடைய திரிசூலத்தை குறிப்பிடுவதற்காக அந்த திரிசூலம் அவளுடைய ஆயுதம், அந்த ஆயுதத்தில் ஒரு காளி சிலை வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும். அது ரொம்ப அழகாக அது வந்து வார்க்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று தான் இப்பொழுது வருகிறது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பத்ரகாளி அப்படின்னு போட்டிருக்காங்க, ட்ரைடன்ட் வித் பத்ரகாளின்னு. அது ஒரு ஆயுத தேவி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். கல்லாலான ஒரு நந்தி சிலை, ரிஷப வாகனம் அது. அதே மாதிரி 6 தலைகளை உடைய முருகன், சுப்பிரமணியன், சண்முகன், ஆறுமுகம், கார்த்திகேயன் அவருடைய சிலை வருகிறது. அது கொஞ்சம் பிற்காலத்தை சேர்ந்தது. அது சோழர்கள் காலத்துதும் விஜயநகர காலத்துது அப்படின்னு அதை பிரித்து கொள்ளலாம். இந்த 6 தலைகளை உடையது வந்து விஜயநகர காலத்தை சேர்ந்த ஒரு சிற்பம், மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடியது. ஸோ இந்த 2 ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எனக்கு படுகிறது. ஒன்று, நம்முடைய சிலைகள் மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருவது. இவர் நெதர்லாண்ட்ஸ் போனார், ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்தன. பரம்படனுக்கு போய் அங்கே கோவிலை நாங்கள் மீட்டமைத்து புனரமைத்து கொடுக்கிறோம். ஆஸ்திரேலியா போகிறாரு, 3 செப்பு சிலைகளும், ஒரு செப்பு சிலையும் 2 கற்சிலைகளும் நமக்கு திரும்ப கிடைக்கின்றன. இன்னொரு பக்கம் எனர்ஜி நீட்ஸ் வருது. ஸோ அது வந்து ஒரு முழுமையான ஒரு டூர். இதில் வந்து பார்த்து செய்திருக்கிறார்கள். அடுத்து நியூசிலாந்து போகிறாரு, அங்கிருந்து என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறதையும், அங்கே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே சைன் பண்ணிட்டாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். நியூசிலாண்டிலிருந்து என்னெல்லாம் அங்கே செய்கிறாங்கங்கிறத நம்ம வந்து அடுத்து, அது நாளைக்குள்ள தகவல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை பற்றி நம்ம ஒரு காணொலி ஒன்று பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.